வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் கனிவு என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த இடம் விழுப்புரம் வேத பாடசாலை. நடந்தது 1960களில். இன்று போல் இன்றும் பெருவாரியாக அப்படித்தான். அன்றும் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு முரட்டு 4 முழ சோமன், உண்டக்கட்டி, மட்ட ரக அரிசியில் சாதம், ஒருவேளை தான் சுடுசாதம், காலை மிஞ்சியது தான் இரவுக்கும், போட்டதை தின்றுவிட்டு சாகை சந்தம் என்று தொண்டை கிழிய கத்தினது தான் அந்த சிறுசுகள். 5-6 வயது உடைய குழந்தைகள் கூட அந்த பாடசாலையில் இருந்தன. ஒரே வார்த்தையில் சொல்வோமா, அந்த குழந்தைகள் செய்தது தியாகம், லோகக்ஷேமத்திற்காக. அவர்கள் மட்டும்தானே, அவர்கள் பெற்றோர்களும் தானே தியாகம் செய்திருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் வயது முதிர்ந்த குழந்தைகள் ஒரு தவறு செய்துவிட்டன. என்ன தவறு? கலியின் கொடுமை. அந்த வேத பாடசாலைக்கு பின்புறமே ஒரு திரையரங்கு வந்தது. சுவர் தாண்டி குதித்தால் திரைப்படம் காண போய்விடலாம், போயும் விட்டார்கள். வேத பாடசாலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அன்பருக்கு விவரம் தெரிந்தது. பெற்றவர்கள் மற்றும் உறவினர் சிலர் வந்தால் வெளியில் சென்று கண்ட இடத்தில் கண்டதை தின்றுவிட்டு வந்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் கூடவே மடத்துக்கு கடிதம் எழுதினார் மணக்குமுரளி. ஐயனிடம் இருந்து உத்தரவானது. வேத பாடசாலை குழந்தைகளுடன் முகாம் நோக்கி வருமாறு தான் அந்த உத்தரவு. கார்வேட் நகரில் முகாம். அப்போது பாடசாலை மேற்பார்வை அன்பர் குழந்தைகளுடன் சென்றார் கார்வேட் நகர் நோக்கி. ஸ்ரீ சரணரிடம் இருந்து உத்தரவு, குழந்தைகளுக்கு வாய்க்கு பிடித்த மாதிரி அவர்கள் கேட்கும் உணவு பதார்த்தங்களை சமைத்து போட சொல்லி. 1 வாரம் போல் ஆனது. குழந்தைகள் ஏதோ தாத்தா ஆத்துக்கு விடுமுறைக்கு வந்த குழந்தைகள் போல் கோவில் குளக்கரி என்று பொழுதுபோக்கிக் கொண்டு வாய்க்கு பிடித்ததை சாப்பிட்டு கொண்டு தாத்தா கூப்பிட்ட போது மட்டும் போய் அவர் திருமுன் சந்தம் சாகி சொல்லிவிட்டு வருவர். அன்பருக்கோ வருத்தமான வருத்தம். யாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக கேட்கக்கூடிய இல்லையே, பாடம் வேறு போகிறது. 1 வாரம் போல் கழித்த பின் பாடசாலை ஆசிரியரோடு குழந்தைகளுக்கு ஆசி வழங்கி பிரசாத முரளி ஊர் அனுப்பிவிட்டார் பரம கருணாமூர்த்தி. மறந்தும் வேத குழந்தைகளை கண்டிக்கவில்லை. அன்பர் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டார். மறுநாள் உத்தரவானது. உன் நட்சத்திரம் என்ன? கிருத்திகை. உன் ஆம்படியாளுக்கு ரேவதி. நீ ஒன்று பண்ணு, உன் நட்சத்திரத்துக்கும் உன் ஆம்படியாள் நட்சத்திரத்துக்கும் பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி உன் கையாலே போடு. வேத குழந்தைகள் வயிறு குளிர்ந்தா அத்தனை விசேஷம். நிச்சயமாக பண்ணுறேன். எனக்கு 2 புள்ளேல், அவளுக்கு ஆருத்ரா, அப்புறம் புனர்பூஸ். தாராளமாக பேஷா பண்ணேன். 4 நாள் குழந்தைகள் உன் உபாயத்தில் இனிப்பு சாப்பிடட்டுமே. ஊருக்கெல்லாம் இது தெரிந்தது. 27 நட்சத்திரம் தானே, வேத குழந்தைகளுக்கு பண்ணி போட்டால் அத்தனை விசேஷமாமி. தலைமுறைக்கு அந்த புண்ணியம் காய்மந்து பண்ணுமாமி. தினம் தினம் வடை பாயசத்தோடு சாப்பாடு. ஐயன் அழைத்தார் அன்பரை திரும்பவும். நீ என்ன பண்ணி, தினமும் பேயன் பழத்தை விளக்கெண்ணெயில் நறுக்கி போட்டு ஒரு துண்டு பேயன் பழம், கொஞ்சம் ஒரு உத்திரினி விளக்கெண்ணெய், அத்தனை குழந்தைகளுக்கு உன் கையாலே ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஊட்டிவிடு. கடலைமா பட்சணம், நெய் வேற, வயிற்றுக்கு ஆகாது. விளக்கெண்ணெய் வயிற்றை சுத்தம் பண்ணும். குழந்தைகள் தொண்டைக்கிழியே வேதம் சொல்கிறதுகள். உடம்பு சூடு வேறே, உடம்புக்கு குளிர்ச்சியும் விளக்கெண்ணெய் தரும். நீயும் அவாக்கிட்டே பாடசாலையிலே ஒரு ஓரமாக படுத்துக்கோ. கொஞ்ச நாள் போனது. அன்பர் ஐயன் தரிசனம் போனார். இப்போது எந்த குழந்தையாவது செவரு தாண்டி போகிறதோ, கண்ட இடத்துல சாப்பிட்றதோ? அவரிடம் இருந்து கண்ணீர் மட்டும்தான் பதிலாய் வந்தது. அது நன்றி கண்ணீர் மட்டுமல்ல, ஆனந்த கண்ணீர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்படச் செயல் என்பது வள்ளுவ வேதம். இதன் பொருள், நோய் இன்னதென்று ஆராய்ந்து, நோயின் காரணம் ஆராய்ந்து, அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் இன்றைய நவீன மேலாண்மை யுகத்தில் ரூட் காஸ் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். ஐயனை விடவும் ஓர் அதி அற்புத புலவியலாளர் காண முடியுமோ? காமக்கோடி பீடத்தின் அதிபராய் வெறுமனே சந்திரமௌலீஸ்வர பூஜை மட்டுமா அவர் செய்தது? இதுபோல் இன்னும் எத்தனை அற்புதங்களோ. அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அவர்தான் அந்த வெளிச்சம். அது காட்டி கொடுத்தால் மட்டுமே உண்டு. வேதம் வாழ வந்த வித்தகர். வேத குழந்தையில் வயிறு குளிர்ந்தா அத்தனை விசேஷம். வேத பாடசாலை குழந்தைகளுக்கு பெரிவா காட்டிய பரிவு. ஹரர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. ஹரர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.